வணக்கம் ஓவியா. திருச்சி மாவட்டம் சிறுகனூர் பகுதியில் திமுகவின் பிரம்மாண்டமான மாநில மாநாடு இன்று நடைபெற உள்ளது. ஸ்டாலின் தொடரட்டும், தமிழ்நாடு வெல்லட்டும், திராவிட மாடல் 2.0 என்ற தலைப்பில் சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் இந்த மிகப்பெரிய பிரம்மாண்டமான மாநில மாநாடு இன்று நடைபெறுகிறது. அதாவது 2026 சட்டமன்ற தேர்தலில் திமுகவிற்கு மீண்டும் திருப்புமுனை மாநாடாக அமையும் என கட்சி நிர்வாகிகள் தெரிவிக்கின்றனர். சுமார் 200 ஏக்கர் பரப்பளவில் நடைபெற இருக்கும் இந்த மாநாட்டில் திமுகவின் தேர்தல் வாக்குறுதிகள் குறித்து அறிவிப்புகள் வெளியாகும் என எதிர்பார்க்கப்படுகிறது. தமிழ்நாடு முழுவதும் மாநாட்டிற்கு வந்து செல்வோர் பாதுகாப்பாக திரும்பும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டு வருகின்றன. அதாவது இந்த மாநாட்டு திடலில் 2 லட்சம் தொண்டர்களுக்கு உணவு, 20 இடங்களில் குடிநீர் வசதிகள் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளன. அந்த வகையில் சாலைகளை அகலப்படுத்தும் பணியும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது. மேலும் மாநாடு மேடை மற்றும் பார்வையாளர்கள் அமரும் பகுதியில் 400 ஏக்கரில் அமைக்கப்படுகிறது. 30,000 வாகனங்கள் நிறுத்த 200 ஏக்கர் இடம் தயார் செய்யப்பட்டுள்ளது. மாநாட்டிற்கு வருபவர்களுக்கு 5 லட்சம் லிட்டர் கொள்ளளவு கொண்ட குடிநீர் தொட்டிகள் ஆங்காங்கே அமைக்கப்பட்டுள்ளன. 12வது மாநில மாநாட்டிற்கு 10 லட்சம் பேர் பங்கேற்பார்கள் என எதிர்பார்க்கப்படும் நிலையில் 5,000 பார்வையாளர்கள் வரையில் தனித்தனியே பிரித்து பாக்ஸ் போன்ற அமைப்பில் அமர வைப்பதற்கு 3 லட்சம் இருக்கைகள் ஏற்பாடு செய்யப்பட உள்ளன. மாநாட்டின் தொடக்கமாக திமுக கொடி ஏற்றுவதற்காக 110 அடி உயர பிரம்மாண்டமான கொடிக்கம்பம், பொதுக்கூட்ட நிகழ்வுகளை ஒளிபரப்ப 30 அடி தொலைவுக்கு பிரம்மாண்டமான LED திரைகள் அமைக்கப்பட்டுள்ளது. அதாவது தமிழ்நாடு முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் இன்று காலை 11 மணிக்கு சென்னையிலிருந்து தனி விமானம் மூலம் திருச்சி வருகிறார். திருச்சி மாநகர் பகுதியில் தனியார் நட்சத்திர சொகுசு விடுதியில் தங்குகிறார். அதன் பிறகு மாலை 5 மணிக்கு மேல் புறப்பட்டு 110 அடி உயர கம்பத்தில் திமுக கொடியை ஏற்றி வைக்கிறார். பின்னர் மாநாட்டு நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்கிறார். மாநாட்டில் வருகிற சட்டமன்ற தேர்தல் குறித்து முக்கியமான வாக்குறுதிகள் அறிவிப்பார் என திமுக வட்டாரத்தில் பேசப்படுகிறது. அதாவது கடந்த 2021 சட்டமன்ற தேர்தலை திமுக சந்திக்கும் முன் இதே இடத்தில் மாநாடு நடத்தி தேர்தல் முக்கிய வாக்குறுதிகளை, திட்டங்களை அறிவித்தார். தற்போதைய முதல்வர் ஸ்டாலின் மீண்டும் ஆட்சியை தக்க வைக்க இந்த மாநாடு அச்சாரம் என திமுகவினர் தெரிவிக்கின்றனர். ஓவியா.